சிவன் சித்தர் மலைகளில் வாழும்போது அவர் தான் முதல்ல இரும்பை கண்டுபிடிச்சார். இரும்பை மற்ற கனிமங்களோட கிட்டேருந்து பிரித்து கார்பன் மோனாக்சைடு இது எல்லாத்தையும் பிரித்து அந்த இரும்பு உலைக்கு முன்னாடி எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தனால அந்த ஹீட்டு அவருக்கு அந்த ஹீட்டு வர 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 அவங்க பாடி ஹீட் ஆகிடும். அவங்களால அந்த காலத்தில் எல்லாமே உணர முடியும். இப்போ கூட அந்த உணர்ச்சி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது. இது சமைக்கும் போதே இவங்க இது உப்பு தூக்கலாக இருக்குது, இது காரம் தூக்கலாக இருக்குதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்தது. பாம்பெல்லாம் உடம்பு பூரா கீழே படுத்துகிட்டே இருக்கும்போது அதுக்கு நிலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும். எங்கேயோ நடக்க போகிற சுனாமி, எங்கேயோ நடக்க போகிற நில அதிர்வு, இது எல்லாமே அதால் கணிக்க முடியும். சிவன் சித்தருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம பாடி ஹீட்டுன்னு. இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு பன்றிக்கறி சாப்பிடுவாங்க. கொழுப்பும் நிறையா இருக்குது, ஃபேக்ட்டு அதுவும் நல்லது. மலை ஏறுற எக்கருக்கெல்லாம் கண்டிப்பாக ஃபேக்ட்டு. பண்ணி சாப்பிட பாடியை கூலாக வச்சுக்கும். ஆனால் இப்போ அந்தளவுக்கு நம்ம வேலை செய்கிறதில்ல, அந்தளவுக்கு ஹீட்டில் வேலை செய்கிறதில்ல. இப்போ நிலக்கரி சுரங்கத்தில் இருக்கிறவங்க இல்லை இரும்பு ஆலை இந்த இடத்துலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பன்னிக்கறி தேவை. குளிர் பிரதேசத்தில் உட்காந்துட்டு பன்னியை சாப்பிட்டு இன்னும் குளிராக்கி, அதனால தான் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்கின்சன் நோய் இதெல்லாம் வருது. இந்த பன்னிக்கறியில் 4 வகை புழு, நம்ம பாடியே இந்த பாக்டீரியா புழு தான். அந்த பன்னிலையும் ஒரு 4 வகை புழு இருக்குது. நாடா புழு நல்லது தான், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தாவரங்கள் உணவு எல்லாம் இருக்குது. அது மிருகங்கள்லாம் அழிஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கொல்லாமை தத்துவத்தை உருவாக்கி சமமான புரத சத்து எல்லாத்தையும் தாவரத்தில் இதில் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்மளை சாப்பிட வச்சிருக்கிறாரு. சிவனை பேச்சியப்பன்னு சொல்கிறோம், ஏன்னா அவர் தான் பேச்சை உருவாக்குனார். சிவன் கோயிலில் பெரிய ஆண்டவர்னு சொல்லுவாங்க, இல்லை பெரிய சாமின்னு சொல்லுவாங்க. பெரிய சாமின்னா அவர் தான் முதல் சாமி, பெரியவர் அப்படின்ற. பெரிய பன்னியை பலி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆடு பலி கொடுக்குற மாதிரி பன்னி பலி கொடுப்பாங்க. அதையே ஒரு உணவாக பேக்கன் போர்க்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுட்டு இன்னும் நம்ம வியாதியை தான் நம்ம பெருக்கிக்கிறோம்.